விறுவிறுப்பா நடந்து வர ப்ரோ கபடி தொடர் இப்போ இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கு. இன்று நடைபெறவிருக்கும் செமிஃபைனலோட முதலாவது ஆட்டத்துல புனே மற்றும் பாட்னா அணிகள் மோதவிருக்காங்க. புனே அணியை பொறுத்தவரை அந்த அணியின் வீரர்கள் ரைட் மற்றும் டிஃபென்ஸ் ஆகிய இரண்டிலையுமே பலமா இருக்காங்க. அந்த அணியின் இளம் ரைடர்களாயிருக்கிற மோகித் கோயத், பங்கஜ் மோஹித், ஆகாஷ் ஷிண்டே ஆகிய மூவருமே ரைட்ல பலமா இருக்காங்க. அது தவிர டிஃபெண்டர்களான அபினேஷ் நடராஜன் மற்றும் ஈரான் நாட்டை சேர்ந்த முகமது ரஸா டிஃபென்ஸ்ல தங்களோட அதிகபட்ச ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வர்றாங்க. பாட்னா அணியில அந்த அணியின் வீரர்களான சச்சின், மஞ்சித் மற்றும் சுதாகர் ரைடர்களாக அசத்தி வர நிலையில அவர்களை விட சற்று பலமான புனே அணிய செமிஃபைனல்ல எதிர்கொள்ளவிருக்காங்க. இரண்டாவது செமிஃபைனல் ஆட்டத்துல பலம் வாய்ந்த ஜெய்ப்பூர் அணிய ஹரியானா அணி எதிர்கொள்ளவிருக்காங்க. அந்த அணியின் நட்சத்திர ரைடரும் இந்த சீசன்ல அதிக ரைட் புள்ளிகளை எடுத்து பலம் பொருந்திய ரைடரான அர்ஜுன் ஜெய்ஸ்வால் ரைடில் எதிரணிய திணறடிச்சிட்டு வர்றார். அவருக்கு துணையா மற்றொரு ரைடரான அஜித்தும் ரைடில் அசத்தி வர. இவங்களை தவிர டிஃபெண்டர்களான அன்குஷ் மற்றும் சுமித் ஆகியோரும் தங்களோட பங்குக்கு டிஃபென்ஸ்ல அசத்திட்டு வர்றாங்க. இத்தகைய பலம் வாய்ந்த ஜெய்ப்பூர் அணியோட மோத ஹரியானா அணி தயாராகி இருக்காங்க. ஹரியானாவை பொறுத்தவரையில ரைடராக அந்த அணியின் வீரர் வினய் சிறப்பாக செயல்பட்டு வர்றார். எலிமினேட்டர் சுற்றுல ஹரியானா ஜெயிக்க அந்த அணியோட டிஃபென்ஸே முக்கியமானதா பார்க்கப்பட்டுச்சு. மேலும் அந்த போட்டியில அந்த அணியின் டிஃபெண்டர் ஜெய்தீப் தஹியாவின் ஆட்டம் ஹரியானா அணியோட வெற்றிக்கு முக்கியமானதாகவும் இருந்தது. இந்த நிலையில தான் மிக பலம் பொருந்திய ஜெய்ப்பூர் அணியை களத்துல சந்திக்க இருக்காங்க ஹரியானா அணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.